கவுண்ட பண்ணி செந்திலி காமெடினாலே எத்தனை முறை பார்த்தாலும் சிரிப்பு அடக்க முடியல. என்னமா வேணும்? அப்பா தூங்குது இல்ல, எழுப்பாத. நைட்டு ஃபுல்லா நைட் டியூட்டி பார்த்து இப்ப தேமா வந்து உறங்க, எழுப்பாத. ஆமா ஆமா உறங்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் உறங்க விடுமா. என்னடா குமார் உனக்காக எம்பிட்டு நேரம் உட்காருதி? நான் வர போறவெல்லாம் பாத்துட்டு இருக்கவன் என்ன இவ்வளவு நேரமே உட்காந்துருக்கானே. இந்த எப்படி 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்திருப்பேன். ஏன் அப்படி லேட்டு? என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? நான் எங்க உங்க வீட்டுல இருந்து சண்டையா முடி விட்டேன்? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதடா. சொல்லிட்டேன் பாத்துக்க. என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுது? உங்க அம்மையுமா இப்படி சொல்லுதா?
குடும்பத்துல யாருக்காவது இப்படி முடி கட்டுமா? எனக்கு முடி கொட்டி இருக்கு, நானே இந்த கவலையில இருக்கேன். இதுல வர போற எல்லாரும் எனக்கு கேலி செஞ்சா என்ன செய்ய நானே? நீ எல்லாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நீ எதுவும் சொல்லக்கூடாதடா. அவளை நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன இப்படி தலையில என்ன இப்படி ஊத்திட்டு வந்திருக்க? என்ன செடியில தலையை விட்டுட்டியோ? என்ன விட்ட எல்லாத்துக்கும் என் மேல பழி தூக்கி போடுத? நான் என்ன பண்ணேன்? முடி கொட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்ன கண்ணு வச்சு முடி கொட்டியமாக்கும். இப்படி எல்லாம் பேசுவாங்கள? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இல்ல, கண்ணீர் சொன்னாலும் நிக்க மாட்டேல, மனசு தாங்கல. சரி சரி, இதுக்கெல்லாம அழுவாங்க? வேற யார் சொன்னது? நம்ம பெரியம்மா தானே, பரவாயில்ல வீடு. நான் சொல்லிட்டு போறவ வேற, நீ சொன்ன அழுகாதன்னு சொல்லி அதுக்குதான் என் ஃப்ரெண்டு சொல்லி நான் அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி 2 டீயை சொல்லு, 2 இல்ல 3 பிஸ்கட் சொல்லு, ரொம்ப பசிக்குது. நீயா? ஏப்பா தம்பி, ஏற்கனவே 150 ரூபா பாக்கி, இன்னமும் வாங்குதான் பாத்துக்க. அப்புறம் இல்லை, நான் காசு கொடுக்க போறது இல்ல, என் ஃப்ரெண்டு தான் காசு கொடுப்பேன், பயப்படாதீங்க. அந்த பாக்கியும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளை கொடுப்பதானே? நான் 2 லட்சமா கடை வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு நாளைக்கு சொல்றேன். 150 ரூபா தானே கொடு, நான் அப்புறம் தரேன். சரி, இந்தா கொண்டு வரேன். இந்த அத்தனை பகல் மட்டும் நேரம் தூங்கிட்டு கிடக்கு, எழுப்புமா வேணாமா தெரியலையே. வேணுமா ஒண்ணு எழுப்புறதே உமரே? நீங்க தானே சொன்னீங்க சமையல் வேலை முடிஞ்ச உடனே என்ன எழுப்புன்னு சொல்லி, மறந்துட்டீங்களா? இப்படி எல்லாம் போய் பேசாதீங்க. இப்பதான் சொல்லிட்டு படுத்தீங்க, அதுக்குள்ள உறங்கிட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய? சரி நீங்க உறங்குங்க, அந்த 2 சப்பாத்தியும் நானே தின்னுக்கிறேன். காத்தாசுரத்தை வச்சிருக்கேன், வென் போட்டு சாப்பிடுங்க. நான் சேர்த்து டிவி பார்க்க போறேன். காமெடி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். இது அவங்க கிட்ட இப்படியா வந்து சொன்னா வரட்டு நிக்க காலை உடைக்கேன். ஐயோ, ஓட்ட வாயா சும்மா இருக்க மாட்டேல, வாட்டுக்கு ஊரெல்லாம் சொல்லிவிட போற. அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு ஊரெல்லாம் வரப்போது என்ன பாக்க. என்னத்தை சொல்லுவீங்க? அந்த அளவுக்கு என்ன சொன்ன? அப்படி பாடி இருக்கு, இப்பதான் நிம்மதியேவா இருக்கு. நல்ல வேலை பண்ணிருக்கே, ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மான கப்பல் ஏறிடும் பாத்துங்க. எத்த பொண்ணே அம்மா பைத்தியம்னு சொல்ற கொடுமை எல்லாம் இந்த வீட்டுல தான் நடக்கு. அவகிட்டயா சொன்னீங்க? அவகிட்ட சொன்னா 3 ஊருக்கு சொன்ன மாதிரி இல்ல, ஊரெல்லாம் பறக்க விட்டுருவோம். உங்களுக்கு வேற ஆள் எடுக்கலையா? என் பாதி என்ன பழி வாங்குதீல? கூறிக்கிட்டு கிளம்பி சிரிச்சிட்டு வரப்பியா? இதுக்கு மேல உனக்கு மறுவாதை இல்ல, மறுவாதையா பேசாம இரு. குமரின்னு சொல்லட்டா உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா? பேசுனது இல்லாம என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியாக்கும், அப்புறம் உனக்கு மரியாதை வேற கிடக்கு. வா, உனக்கு நிறைய ஆக்கி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. என்ன திமிர் இருந்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுவேன்? உனக்கு அவ்வளவு கொண்டாட்டமாக்கும். உங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டானே. ஓடிட்டா இருக்க, திரும்ப இங்க தானே வந்தானு அப்ப பாத்துக்கிறோன்னு.
போய் எடுத்துட்டு வரணுமா? எடுத்து வந்து தொலைறேன். குட்டி உனக்கு இதெல்லாம்